ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி பொட்டிக்கு. நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸு ஒரு 3 ப்ளவுஸ் வந்துருந்துச்சு. அதை அப்படியே நம்ம கட்டிங் போட்டுக்கிட்டே ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான் உங்களுக்கு பார்க்க போகிறேன். என்ன அப்படின்னாக்கா, எனக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கோ இல்லை கட்டிங் போகிறதுக்கோ எனக்கு டைமே இல்லை. என்கிட்ட குழந்த 3.5 வயசு குழந்த இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில சிஸ்டர். அதுக்கு எதனா பண்ண முடியுமா, அதுக்கு எதனா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். அவங்களுக்கோசமும் சரி தான், இல்லை கை குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். டைம் அதுவாக கிடைக்காது சிஸ்டர். நம்ம டைமை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது தான் நமக்கு டைம் கிடைக்கும் இல்லையா. நீங்கள் எனக்கு டைமே கிடைக்கல, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு குழந்தைய வச்சுக்கிறதுக்கு எனக்கு டைம் சரியாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிக்க செய்வீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. குழந்தை வச்சுருக்குறவங்க நிறைய பேரை பார்க்குறேன். நானே ஒரு சில சிஸ்டருடைய வீடியோஸ்லாம் டவுன்லோட் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறேன். அவங்கள்துமே பார்க்குறேன். 6 மாதத்து கை குழந்தை வச்சுருக்காங்க, 3 வயசு குழந்தை வச்சுருக்காங்க. அவங்களுமே இந்த ஃபீல்டில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க. எல்லாராலையுமே முடியும். நான் எனக்கு என் பையன் நான் ஃபஸ்ட் டைம் தையல் கிளாஸ் பழகி நான் தைக்கும் போதெல்லாம் என் பையன் 5 மாதத்து குழந்தை, ஃபஸ்ட்டு பையன் சொல்கிறேன் நான். இன்றைக்கி அவனுக்கு 16-17 வயசு ஆகுது. இது வரைக்குமே நான் ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு மிஷின்கிட்ட பசங்க வரமாட்டாங்க. அதேமாரி பசங்களுக்கு நான் விளையாட்டு பொருள் வாங்கி போட்டுடுவேன். கட்டைப்பையில் ஒரு பை நிறையா வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்க தூங்கி எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த ஜாமானெல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க மாட்டுட்டு ரூமில் விளாடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அழுதாங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போகணும், இல்லை அழுகுறாங்க அப்படின்னா பசிக்குது அப்படின்னா நம்ம அப்போ போய் எந்திரிச்சு போய் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணிவிட்டு, தூக்கம் வந்துருச்சுன்னா தூங்க வச்சுட்டு மறுபடியும் கண்டினியூஸாக தைப்பேன். இப்படி தான் நானுமே ரொட்டீனாக செஞ்சுட்டு இருந்தேன். நமக்கு கிடைக்கிற நேரத்தை யூஸ் பண்ணிக்கணுமே தவிர நமக்கு டைம் இல்லைன்னு இருந்துட்டு இருந்தால் நமக்கு கடைசி வரைக்குமே டைம் இருக்காது. நம்ம எந்த அளவுக்கு பிளான் பண்ணி நமக்கான நேரத்தை நம்ம கொஞ்சம் ஒதுக்கி அதிலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம அதுலேருந்து ஒரு வருமானத்தை பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அப்போ தான் நம்மளால் நம்ம நினச்ச இலக்கை போய் அடையிறதுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. நானுமே அப்படியே இருந்திருந்தேன் அப்படின்னா என்னாலையுமே சாதிச்சிருக்க முடியாது இல்லையா. எனக்குமே டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 3 குழந்தைங்க, 3 பசங்க. இன்றைக்கி பெரியவன் +2 படிக்கிறான். நடுப்பையன் எனக்கு இப்போ 10th படிக்கிறான். பாப்பா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப டிஸ்டன்ட் அதிகம். அப்படின்னும்போது நான் இந்த 3 பசங்களையுமே நான் பெற்று வளர்த்து எடுத்திருக்கேன். அப்படி இருந்துமே நான் இந்த டைலரிங் ஃபீல்டில் நான் ஒதுக்கவே கிடையாது. 9 மாதம் வரைக்குமே நான் தைச்சிட்டு இருந்தேன் கன்சீவாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து ஒரு 2 மாதத்துக்கு தான் என்னால் ஸ்டிச் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் நார்மல் பெடல் மிஷின்லாம் வச்சிடல, மோட்டர் மிஷின் தான் வச்சுருந்தேன். இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3வது பாப்பாவுக்கு மட்டும்தான் நான் கொஞ்சம் அந்த 2 மாதம் தள்ளி போட்டிருந்தேன். ஏன்னா அது நமக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருந்தாங்க இல்லையா, நமக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும் ஒரு 2 மந்த்து தான் கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தேன். மித்தபடி எல்லா நாள்லையுமே நான் ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி என்னால் ஸ்டிச் பண்ணி நான் 10 ரூபா சம்பாதிக்க முடியுது அப்படின்னா உங்களாலையுமே கண்டிப்பாக முடியும் இல்லையா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர், எல்லாராலையுமே முடியும். நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் சோர்ந்து போய் உக்காந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது. நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியும். நீங்கள் அதை கடைப்பிடிச்சி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளால் முடியுன்றதை நீங்களே கண்கூட பார்ப்பீங்க இல்லையா. அதேமாரி ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ப்ளவுஸ் வந்தாலுமே எனக்கு அந்த உட்காந்துட்டு மிஷினில் உட்காந்துக்கிட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு சுறுசுறுப்பே வரமாட்டுது. ஒரு நாளைக்கு நான் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த டைலரிங் ஃபீல்டை தேர்ந்தெடுத்து இந்த ஒர்க்கை செய்கிறவங்க எல்லாருமே சாதிச்சிடுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. யாரோ நம்ம கஷ்டம், நம்மளுடைய சூழ்நிலை, நம்மளுடைய டைலரிங்ஸ் தச்சு நம்ம அந்த பணம் நமக்கு எவ்வளோ தேவையாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஃபீல்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இப்போது உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் மனசில் எடுத்துக்கோங்க. இந்த தைக்கிற காசு
உங்கள் குடும்பத்துக்கு எந்த இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்குவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறீங்க, இதெல்லாம் அனுபவிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதில் ஒரு சுறுசுறுப்பு கண்டிப்பாக வர செய்யும். சுறுசுறுப்பு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு நாளைக்கு 500லேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். அது நீங்கள் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி நான் வீடியோக்கோசம் பேசிட்டேன் அப்படின்னு கிடையாது. நான் வந்து இதை உணர்வுபூர்வமாக அனுபவிச்சதுனால மட்டும்தான் உங்ககிட்ட நான் வந்து இது வந்து சாத்தியப்படும் அப்படின்ட்டு உங்ககிட்ட நான் அதை சொல்லிகிட்டு இருக்கேன். அதே போல் வந்து ஒரு சில சிஸ்டர்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து நீங்கள் வந்து மோட்டிவேஷன் போடுறது வந்து எனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் மோட்டிவேஷனே போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து மோட்டிவேஷன் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் நிறைய மோட்டிவேஷன் போடுறேன் சிஸ்டர், நீங்கள் அதனால் மோட்டிவேஷன் ஆயிடுறீங்க. எனக்கு யார் மோட்டிவேஷன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இதை பார்க்குற நீங்கள் எத்தனை பேர் வந்து எனக்கு யார் மோட்டிவேஷன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து வேண்டாம், இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டாம். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றத பார்த்துட்டு நான் வந்து இது நான் எப்படி எனக்கு யார் மோட்டிவேஷன் பண்ணுறாங்க அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம் இல்லையா, நான் வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸாக இருந்தாலும் 5 ப்ளவுஸாக இருந்தாலும் 2 ப்ளவுஸாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து என்னால் வந்து ஸ்டிச் பண்ணி நான் கொடுக்க முடியுது அப்படின்னா, இதில் நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாலுமே, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலுமே, எப்படி நம்ம பிளான் பண்ணி பண்ணாலுமே சரி தான், நம்ம மைண்டில் நம்ம வந்து இன்றைக்கி இவ்வளோ சம்பாதிக்கணும், இந்த வருமானம் வந்து நம்ம குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதெல்லாம் வந்து நம்ம யோசித்து தான் செய்யணும் இல்லையா. நம்ம வந்து இப்போது இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு லோன் காசு கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னும்போது, நமக்கு ஒரு 10 ரூபா தேவைப்படுது அப்படின்னா யாருக்கிட்டையும் போய் கடனாக கேட்டு அந்த கடனாக கேட்டு அதை நம்ம வாங்கி நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு கடன் தான் இல்லையா. நம்மக்கிட்ட கைத்தொழில் ஒன்று இருக்குது, அதில் வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு கைத்தொழில் வச்சுருக்கீங்க, இதுக்கு ஒன்றும் நீங்கள் அந்தளவுக்கு உள்ளே வந்து அதிகமாக வந்து நீங்கள் காசு வந்து அதிகமாக போட போகிறது கிடையாது. ஒரு மிஷின் இருந்துட்டால் போதும், கத்திரிக்கோல் இவ்வளோ தான் இல்லைங்களா. வேறு எதுவுமே டேபிள்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஆடம்பரம் தான். அதுக்கு அடுத்தது தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு வருமானம் சம்பாதிச்சு அதுலேருந்து சேவிங் பண்ணி வச்சு கூட நீங்கள் கட்டிங் டேபிள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மிஷின் இருந்துட்டாலே போதும், கண்டிப்பாக உங்களாலேயுமே வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு முயற்சி எடுத்து பாருங்கள், உங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே தன்னம்பிக்கையோடு ஒரு வேலையை எடுத்து செய்யும்போது கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். இதுபோல் எத்தனை பேர் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, நான் வந்து அந்த டைலரிங் ஃபீல்டில் சக்ஸஸாக ஆகியிருக்க சிஸ்டர் அப்படின்னுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற அந்த கமெண்ட் மூலிமா தான் எனக்குமே ஒரு மோட்டிவேஷன் ஆகும். நானுமே இப்போ பரவாயில்ல, நிறைய பேர் நம்ம சொல்கிற மாதிரி ஏற்கனவே வந்து இருந்திருக்காங்க அப்படின்னாக்கா இருந்திருக்குறாங்க அப்படின்னாக்கா எனக்குமே ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் இருந்துக்கிட்டே இப்போது வந்து இந்த நம்ம வீடியோ வந்து இப்போது டைலர் தான் பார்ப்பாங்க அப்படின்னு நம்மளால் வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது இல்லையா. நிறைய பேருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக பேசுகிறது அது மாதிரியும் பிடிக்கலாம், இல்லை வந்து டைலரிங் ஃபீல்டில் வந்து நம்ம வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோன்றவங்களுக்குமே இந்த வீடியோ பார்க்கலாம் நிறைய பேர். அது மாதிரி இருக்கிறவங்களுக்குமே வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கலாம், நம்ம வந்து டைலரிங் வந்து கற்றுக்கலாம், வீட்டில் இருந்துக்கிட்டு சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே அந்த எண்ணம் வந்து வர ஆரம்பிக்கும். அப்படி இருந்துக்கிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களால நம்ம வந்து டைலரிங் வந்து கற்றுக்கிட்டு இவங்கள மாதிரி நம்மளும் ஸ்டிச் பண்ணணும், நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு வந்து கஸ்டமராக இருக்கிறவங்களும் ஒரு 2 பேர் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் தைக்கிறதையோ நீங்கள் போடுற வீடியோவையோ நான் பார்க்கும்போது எனக்கே வந்து நான் தையல் கிளாஸ் பழகி நானுமே வந்து ஸ்டிச் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு என்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இப்படி வந்து இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்குமே அந்த ஒரு ஏக்கம் இருக்குது இல்லையா. நம்மக்கிட்ட
அந்த தொழில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்மளால் நல்லாவே ஸ்டிச் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நம்மளால் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவோ இல்லை இன்னும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 ப்ளவுஸோ இல்லை ஒரு ப்ளவுஸோ தான் என்னால் ஸ்டிச் பண்ண முடியுது அப்படின்னாலுமே இன்னும் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் இல்லை 5 ப்ளவுஸ் அப்படின்னு ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு படி மேலே வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும் இல்லையா? ஏன்னா இனி வர காலம் வந்து நமக்கு தீபாவளி வருது, அதனால் வந்து ஒர்க்கு வந்து அதிகமாக வரும். இப்போ தான் பிகினராக இருக்கிறவங்களுக்குமே நமக்கு வந்து ஒர்க் வந்து வர ஆரம்பிக்கும், கண்டிப்பாக வரும். ஏன்னாக்கா பெரிய பெரிய ஃபேமஸ் டெய்லராக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒர்க்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, வாங்கி வச்ச ப்ளவுஸை மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுத்தா போதுன்ற மாதிரி, இதுக்கு மேலே என்னால் ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, வீடுங்களில் தைக்கிறவங்கள தேடிக்கிட்டு வர ஆரம்பிப்பாங்க. அப்போ பிகினராக இருக்கிற உங்களுக்குமே நிறைய வாய்ப்பு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்கிறேன், நீங்கள் இப்போவே நீங்கள் உங்கள் ப்ளவுஸையோ இல்லை உங்கள் மாமியார் இல்லை உங்கள் நாத்தனார் அதுபோல் உங்கள் ரிலேட்டிவில் இருக்கிறவங்ககிட்டே ப்ளவுஸ் வாங்கி நீங்களே ஸ்டிச் பண்ணி நல்லா பழகுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்னாக இருக்கும். நீங்களுமே வந்து நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டைமை வந்து கீப் அப் பண்ணுங்கள், அது வந்து நமக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய நல்ல விஷயந்தான். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டாண்டை யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க.